அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்மளால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆன்லைன் கிளாஸ் ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி, நீட், ஜேஇஇ, அப்புறம் 11th and 12th அந்த டியூஷன் அதுக்குள்ளே நம்மளுக்கு அடங்கிடும். அந்த கிளாஸுக்கு சில மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் காலதாமதம் ஆகிடுச்சு. அதனால் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்ததுனால நம்மளால் சில வீடியோஸ் போட முடியல. தொடர்ச்சியாக நம்ம இனி வரும் காலத்தில் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போது இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். கெமிக்கல் பாண்டிங்கில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் பை யூஸிங் த மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாகவே பிஜிடிஆர்பி, அப்புறம் சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், எம்பில், அப்புறம் நெட்டு, செலக்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில எக்ஸாமினேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, நீட், இந்த மாதிரி ஒரு சில போட்டித் தேர்வுகள்லையும் அந்த பகுதியிலேருந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக அதில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா, ஒவ்வொன்றா நம்ம அட்டாமிக் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட், அதனுடைய வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இந்த செஷன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் பர்டிகுலராக ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ், இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸில் உங்களுக்கு எந்த டவுட் வராத அளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இந்த செஷனோட கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதோடு சேர்ந்து கொடுப்போம். அது உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் பை யூஸிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றில் மேலே பார்க்குறோம். மேலே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அட் த சேம் டைம் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 ஆட்டம் கம்பைன் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் மாலிகுல். அப்போ ஒரு மாலிகுல்ன்றது என்ன பண்ண அப்படின்னா மினிமம் 2 ஆட்டம்ஸ் இருக்கணும், ஆர் மோர் தென் an ஆட்டம். மோர் தென் an ஆட்டம் மீன்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆட்டம்ஸு. அப்படி வரும்போது இருக்கக்கூடிய கம்பைண்ட் ஆகக்கூடிய ஆட்டத்தோட நேச்சரை பொறுத்து இந்த மாலிகூல்ஸை ஒரு 5 டைப்ஸில் பிரிப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோநியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல். டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2ன்னு அர்த்தம். ஸோ டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா மினிமம் 2 ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஹோமோநியூக்ளியஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ஹோமோநியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல். எதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகூல், லித்தியம் மாலிகூல், போரான் மாலிகூல், கார்பன் மாலிகூல், நைட்ரஜன் மாலிகூல், ஆக்சிஜன் மாலிகூல், ஃப்ளூரின் மாலிகூல்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன், லித்தியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ எல்லாத்துலேயுமே மினிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கான்செப்டில் வந்துடும். மினிமம் 2 ஆட்டம்ஸ் இருந்தாவே கம்பைன் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் மாலிகூல் அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாலிகூல்ஸ்னு சொல்லியிருப்போம். ஸோ ஹோமோநியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான 2 ஆட்டம் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எட்டிரோ நியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல். எட்டிரோ அப்படின்னா மாறுபட்ட, டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ டைஅட்டாமிக் மாலிகூல். அப்போ எதெல்லாம் எட்டிரோ நியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல் வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எட்டிரோ நியூக்ளியஸ் டைஅட்டாமிக் மாலிகூல். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹோமோநியூக்ளியஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா O3 ஓசோன் அப்படி சொல்லியிருப்போம். இதிலே உங்களுக்கு இன்னொன்று தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஹெட்டிரோ நியூக்ளியஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எட்டிரோ அப்படின்னா மாறுபட்டன்னு அர்த்தம். பார்க்குறோம் எட்டிரோ ட்ரைஅட்டாமிக். அப்போ ட்ரைஅட்டாமிக் அப்படின்னா என்ன இருக்கணும்,
அட்லீஸ்ட் 3 ஆட்டம்ஸ், அதாவது ட்ரைஅட்டாமிக்னு வரும்போது 3 ஆட்டம்ஸ் இருக்கணும், மினிமம் 2 இருந்தாவே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ ஹெட்டிரோநியூக்ளியஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் எதெல்லாம் ஹெட்டிரோநியூக்ளியஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் வரும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுன்னு வரும்போது CO2, நைட்ரஸ் ஆக்சைடு N2O, நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, வேறு என்ன இருக்குது அப்படின்னா H2O. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்டிரோநியூக்ளியஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் இருந்து கம்பைன் டு ஃபார்ம் ஏ single molecules means it is an example of heteronucleus triatomic molecule. Hetero means different kind of atoms must be present. Triatomic molecules means it should contains 3 atoms exist in a same molecule, single molecule. So the next one is homonucleus polyatomic molecules. Polyatomic molecules means more than one. I mean more than not one, more than 3 means it is a homonucleus polyatomic molecule. Polyatomic molecules means more than 3, at least 4 atoms must be present. So phosphorus, 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 phosphorus. It is an example of homonucleus polyatomic molecule. Then the sulfur molecule S8. S8 means sulfur, 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 sulfur. Total number of atoms is 8 atoms must be present. So it is an example of homonucleus, but it is polyatomic molecule because it is more than 3. More than 3 atoms means it is an example of polyatomic molecules. Then we can take the heteronucleus polyatomic molecule, glucose, fructose, acetone, etc. This is an example of heteronucleus polyatomic molecule. More than 3 means it is a polyatomic molecule, but from here carbon, hydrogen, oxygen, carbon, hydrogen, oxygen, here also carbon, hydrogen, carbon, oxygen, hydrogen. So it is an example of heteronucleus polyatomic molecule. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் த 11th ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்றதுக்கு அது யூஸ் ஆகிடும். வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு இதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போது 2 1s ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம். 1s ஆர்பிட்டால் எடுத்துகிட்டு ரெண்டுமே இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். அப்போ 1s ஆர்பிட்டால்னால் மினிமம் எவ்வளோ சப்ஷெல் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சப்ஷெல் இருக்கும். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் we can be filled 2 electrons. So atomic orbital. From here also 1 atomic orbital. The 2 atomic orbitals combine to form a 2 molecular orbital. The first one is molecular orbital sigma 1s and sigma 1s star or sigma star 1s. Sigma star 1s means it is an example of antibonding molecular orbital. So antibonding means it is a higher energy. So we can take 2 atomic orbital combined to form a 2 molecular orbital. These atomic orbitals are equal energy, but molecular orbitals are not equal energy. First one is low energy is called bonding molecular orbital. Antibonding molecular orbitals means it is a higher energy. Then the second one is 2 2s orbitals. From here one 2s orbital and here one 2s orbitals. It is an example of atomic orbital and it is an example of atomic orbital. These 2 atomic orbital combine to form a 2 different molecular orbital. One is sigma 2s and another one is sigma star 2s. It is star, so it is an example of antibonding molecular orbital and it is a bonding molecular orbital. The same kind we can take the 2p orbital. There are 2 2p orbital. First one is 2px, 2py, 2pz. From same like 2px, 2py, 2pz. The 3 plus 3, 6 p orbitals are combined to form a 6 molecular orbitals, namely sigma 2pz, pi 2px and pi 2py. It is an example of bonding molecular orbital. At the same time, antibonding molecular orbitals means the star part. Sigma 2p, I mean sigma star 2pz, pi star 2px and pi star 2py. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதை ஒய் அண்ட் இசட்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா பிஎக்ஸ், பிஒய் அண்ட் பிஇசட்டில் சிக்மா 2p இசட் ஆர்பிட்டலில் சிக்மாவில் எடுத்திருக்கேன். யூ கேன் டேக் இட் இஸ் எக்ஸ், இட் இஸ் ஒய், இட் இஸ் இசட் மீன்ஸ் இட் இஸ் ஆல்சோ கரெக்ட்.
ஸோ த எனர்ஜி இன்க்ரீசிங் எனர்ஜி லெவல். அப்போ என்ன பண்ணணும், பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தென் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பிகாஸ் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் மீன்ஸ் it is a lower energy level. Anti-bonding molecular energy orbital means it is a higher energy level. The order, the correct sequence, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதிலிருந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் வரும். நம்ம இதை கடைசியாக எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப் டு அட்டாமிக் நம்பர் 7. ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 7 மீன்ஸ் நைட்ரஜன். அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இந்த ஆர்டர் ஃபாலோ ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன். இந்த 7 ஆட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பொருந்தும். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s இங்கே வரும். சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். தென் சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. அப்போ இதுக்கு விட எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சிக்மா 2s. தென் இதை விட எனர்ஜி அதிகமாக இருக்கிறது இட் இஸ் ஏ சிக்மா ஸ்டார் 2s. தென் யூ கேன் டேக் பை 2px. பை 2pxன்னு வரும்போது இங்கே பை 2px அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு பை 2py. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். பட் சிக்மா 2s கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ரெண்டுக்கும் அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது சிக்மா 2pz இஸ் ஏ ஹையர் வேல்யூ. இதை கம்பேர் பண்ணும்போது ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பை ஸ்டார் 2px இஸ் ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py. அடுத்து என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா சிக்மா ஸ்டார் 2pz. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு வரணும். சிக்மா அப்படின்னா தேர் ஆர் presence ஆஃப் 1 subshell. Presence of 1 subshell means 2 electrons, maximum electrons can be filled 2 electrons. Then from here also 2 electrons may be filled. From here also 1 subshell. Sigma means 1 subshell. Pi orbitals means it is a 2 subshells. Maximum electrons can be filled 4 electrons. From sigma 2 electrons. Pi star 2px 2 electrons. Pi star 2py 2 electrons. So 2 plus 2 equal to 4. It is an example of 2 subshell and equal energy. So it is the sigma star 2pz. It is the maximum energy level. So this order is only applicable for the up to atomic number 7. Maybe it is an example of lower energy level. இதுக்கு மட்டும் இது applicable ஆகும். அப்போ அட்டாமிக் நம்பர் 8க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வாட் we can do just we can replace this sigma 2s by using pi 2px and pi 2py. அப்போ இது முன்னாடி வந்துட்டு இது பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா நாட் இங்கே வரும் சிக்மா 2pz. இது முன்னாடி வந்துட்டு இது பின்னாடி வந்துடுச்சு அப்படின்னா இது ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். பட் இட் இஸ் ஏ லோயர் எனர்ஜி லெவல். கரெக்ட். அப்போ ஹையர் எனர்ஜி லெவல் என்ன பண்ணணும் அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இப்போ இங்கே பார்ப்பீங்க ஃபார் ஹையர் எனர்ஜி லெவல் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 8 சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s அங்கே பார்த்த மாதிரியே தான் சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s. இட் இஸ் ஆல்சோ சேம் லைக் பட் சிக்மா 2pz ஃப்ரம் லோயர் எனர்ஜி லெவல் the sigma 2s would higher energy level pi 2px and pi 2py then sigma 2pz. But இங்கே என்ன சொல்கிறோம் sigma 2pz is a lower energy level than pi 2px and pi 2py. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேமாக வரும். அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ். அப்போ இதில் இந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கலாம். அப்போ which of the following is the least energy level or lowest energy level அப்படின்னா சிக்மா 1s. அப்போ ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் எதுவாக இருக்கும் சிக்மா ஸ்டார் 2pz. இந்த ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதே போல் ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இதை ஒரு நீங்கள் 2 minutes டைம் எடுத்துக்கலாம். யூ கேன் நோட் டவுன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இங்கே பார்க்கலாம் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் மஸ்ட் பி நோன். அப்போ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸோட அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இசட் ஈக்குவல் டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 1 which means
hydrogen atomic number is 1. The electronic configuration is 1s1. So there are two hydrogen molecules are called hydrogen atoms are called hydrogen molecule. Namely, we can write sigma 1s combined to form 1s and 1s, sigma 1s and sigma star 1s. The total number of electrons must be present in a hydrogen atom is 1. So hydrogen molecules means from 2 there is no electrons, namely it is sigma star 1s 0. The same like you can write it is a 1s orbital for hydrogen, it is a 1s orbital for hydrogen. It is hydrogen are called atomic orbital, hydrogen molecule are called molecular orbital, again hydrogen atom are called atomic orbital. So it is sigma 1s and it is sigma star 1s. So the total number of electrons 1 electron. From here 1 electron. 1 plus 1 equal to 2 electrons. That 2 electrons we can be filled from here. And the star orbitals are called antibonding molecular orbital. It is a bonding molecular orbital. So we can write bond order is equal to NB minus NA divided by 2. What is mean by NB? It is an example of number of bonding molecular orbital. It is a number of antibonding molecular orbital. What is the value of number of bonding molecular orbital? 2. So antibonding molecular orbital 0 by 2 is equal to 2 by 2 equal to 1. So bond nature is H single bond H and it is a diamagnetic nature. Why it is diamagnetic nature? Because it is a absence of unpaired electron or presence of paired electron, so it is diamagnetic nature. So second one same kind, helium papum. So second you can take for helium He2. So now we can take atomic number of helium is 2, the electronic configuration is 1s2. The total number of helium atom is 2 helium atom. It is an example of homonucleus diatomic molecule, but it is not exist, that is not matter. So you can write helium molecule as how many electrons? 4 electrons, namely He2 sigma 1s2 and sigma star 1s2. Okay, now you can write the total number of electron is 4 electron. So it is a 1s, I mean 1s orbital, it is a 1s orbital. From here sigma 1s, from here sigma star 1s. It is atomic orbital of helium. Helium 2 means it is molecular orbital. From here it is a atomic orbital. So the total number of electrons 2 electrons. From here 2 electrons. Total number of electrons is 4 electrons. Now you can say bond order is equal to NB minus NA divided by 2. From here total number of bonding molecular orbital, it is a NB. ஏன்னா இங்கே ஸ்டார் வரல, ஸோ 2 மைனஸ் இங்கே என்னென்னு சொல்லியிருப்போம் சிக்மா ஸ்டார். அப்போ ஸ்டார் வந்தால் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் denoted at the symbol Na. 2 divided by 2 equal to 0. Therefore it is not exist. Which is not exist? He2 molecule is does not exist. See the third one, lithium. The electronic configuration is, for an example, atomic number of lithium is 3. The electronic configuration is 1s2 2s1. இப்போ எங்கே சொல்லுவோம், அதாவது sigma 1s equal to sigma star 1s, because as same number of electrons. So now we can write it is a 2s orbital and it is also 2s orbital. So we can fill the total number of electrons. How many electrons we can fill 2s orbital as a only 1 electrons. So from
one electron we can be filled, and another one is one electron can be filled. The total number of electrons present in a 2s orbital 1 plus 1 equal to 2, so we can fill 2. Now you can say bond order is equal to Nb minus Na divided by 2 is equal to 2 minus, there is no electron because it is a sigma 2s and it is a sigma star 2s. Star means it is a antibonding molecular orbital. 2 minus 0 divided by 2 equal to 2 by 2 equal to 1. So the bond order is 1 means it is a bond nature is lithium lithium. So there is no unpaired electron in bonding molecular orbital or antibonding molecular orbital. எங்கேயுமே presence of paired electron only, there is no unpaired electron. So absence of unpaired electron means it is a diamagnetic nature. Diamagnetic nature. ஓகே, ஸோ இப்படியே பார்க்கலாம். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் தேவைப்பட்டதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்க்குறோம். இப்போ இதுலேயும் நம்ம சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, யூ கேன் டேக் நைட்ரஜன் மாலிகுல்னா என்னென்னு சொல்லுவோம், calculate the total number of electrons. அதாவது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் நைட்ரஜன் ஆட்டம், கொஞ்சம் தெரியல, nitrogen atom atomic number is Z equal to 7. What is the electronic configuration? 1s2 2s2 2p3. So nitrogen molecule has 14 electrons, namely n2 sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2, then pi 2p x2 pi 2p y2. இந்த ஆர்டர் நீங்கள் மாற்றிக்கிறதுன்னு கூட மாற்றிக்கலாம். தென் sigma 2p z2. Just you can calculate 2 plus 2 4 plus 2 6 plus 2 8 plus 2 10 plus 2 12 plus 2 14. Okay, so now you can fill this total number of 1s electron equal to, I mean you can take 1s orbitals means the total number of sigma 1s and is equal to sigma star 1s. So from this is we can call, or we let us consider 2s 2p. From here also 2s and 2p. It is a atomic orbital. Atomic orbital. It is a molecular orbital. It is a atomic orbital. Let us consider a formation of nitrogen molecule. So it is nitrogen and atomic orbital nitrogen to form a N, and this is the energy level. From increasing energy level 2s to 2p2, so we can write it is a energy. So what is the 2s electronic configuration? 2. So from 1 2, from this 2s also 2. 2p3, it is a stable electronic configuration. First one, second one, third one. From here also first one, second one, third one. The total number of electrons in 2s orbital 2 plus 2 equal to 4, so we can be filled 2 plus 2. It is a sigma 2s and it is a sigma star 2s. It is a pi 2p x orbital, pi 2p y orbital, and it is a sigma 2p z. So you can change, it is y z and it is x. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா pi 2p x pi 2p y. So from here pi star இங்கே எப்படி எடுத்துருக்கோம் 2p x. So we can write 2p x and it is a pi star 2p y and it is a sigma star 2p z. So now we can fill the total number of electrons in atomic orbital can be filled in a
molecular orbital. 2 plus 2 fill பண்ணிட்டோம். There are 3 plus 3 equal to 6 atomic orbitals in 2p orbital. So first one is based on first electron, second electron, then you can take the third electron and fourth electron, fifth electron, then opposite spin, sixth electron. So now you can say the bond order is equal to Nb minus Na divided by 2, number of bonding molecular orbital minus number of antibonding molecular orbital. So number of bonding molecular orbitals just you can calculate without star. இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, 4 6 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் 8 எலக்ட்ரான் minus antibonding molecular orbital. So antibonding molecular orbitals means the star வராது, sigma star 2s is a antibonding molecular orbital. Minus 2 by 2 is equal to 6 by 2 equal to 3 2. So the bond order is 3. So bond nature is n triple bond n. There is no unpaired electron in molecular orbital. So it is an example of diamagnetic nature. உங்களுக்கு இந்த டயக்ராமெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதில் இருக்கிறத வச்சு கேட்பாங்க. அல்லது இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் அடிஷன் பண்ணும்போது எந்த ஆர்பிட்டால் அடிஷன் பண்ணலாம், ஒருவேளை நம்ம O2 மைனஸ் N2 மைனஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மைனஸ்னு வரும்போது எந்த எலக்ட்ரானில் அடிஷன் பண்ணுவோம், இல்லை N2 ப்ளஸ்னு வரும்போது எந்த ஆர்பிட்டாலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம், பர்டிகுலராக மாலிகுலர் ஆர்பிட்டால். உங்களுக்கு கொஷின்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி மாலிகுலர் டயக்ராம் ட்ரா பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. டயக்ராமில் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எங்கே கேட்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டில் கேட்பாங்க. பட் 3 மார்க் கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா 11th சிலபஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்குவோம். இதே போல் இந்த பக்கம் the same kind ஆக்சிஜன் மாலிகுல் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஹையர் எனர்ஜி லெவல் அப்படின்னு வரும்போது இப்படி எடுத்துப்போம், அட்டாமிக் ஆர்பிட்டால், மாலிகுலர் ஆர்பிட்டால், அட்டாமிக் ஆர்பிட்டால் சொல்லிட்டு. ஸோ ஆக்சிஜன்றது ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் ஸ்டார்ட் வித் 8ன்னு சொல்லிட்டோம். 8ன்னு வரும்போது யூ கேன் ஃபாலோ திஸ் ஆர்டர்: sigma 1s, sigma star 1s, sigma 2s, sigma star 2s, sigma 2pz, pi 2px, pi 2py, pi star 2px, pi star 2py and sigma star 2pz. இந்த ஆர்டரில் வந்துருக்கணும். ஸோ ஜஸ்ட் லிசன். இப்போ இங்கே பார்ப்போம். sigma, first of all we can write the electronic configuration for the several atoms. So from we are taking this atom is oxygen. 2 oxygen atoms combine to form a single molecule. So it is an example of a homonucleus diatomic molecule. For here atomic number of oxygen is 8, the electronic configuration is 1s2, 2s2, 2p4. So the total number of sigma 1s orbital equal to sigma star 1s orbital. So remaining from we can start with 2s sigma star 2s. So first of all we can take the 2s orbital from here, and from here also 2s orbital. It is a sigma 2s and it is a sigma star 2s. For here it is a 2p orbital and 2p orbital. For this one is sigma 2p z and it is an example of pi 2p x, pi 2p y. From here pi star 2p x, pi star 2p y. நீங்கள் ரவுண்டு வேணாலும் போட்டுக்கலாம், சின்னதாக பாக்ஸ் ஷெல் மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். பட் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 மார்க்குக்கு போகிறதுனால நான் இந்த இடத்துல கொடுக்கல. பட் எனர்ஜி லெவல் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் 3 மார்க்கில் கேட்கும்போது ஆஸ் யூஷுவல் யூ கேன் ஃபாலோ யுவர் புக் மெத்தட். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது ஜஸ்ட் நம்மளுக்கு ரஃப் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். எதுக்கு வேண்டி அப்படின்னா பாண்ட் ஆர்டருக்கு வேண்டி. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வர அளவுக்கு நம்ம தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், 1 நிமிஷத்துக்கும் கம்மியிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சலாம். அது எப்படின்ற ட்ரிக்ஸ் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சிக்மா ஸ்டார் 2pz. ஓகே, ஸோ 2s ஆர்பிட்டல், the electronic configuration is 2s to 2p4. So we can fill the total number of electrons. 2s orbital means 2 electrons. From here also 2 electrons. 2 plus 2 equal to 4. First one, second one, third one, fourth one.
2p orbital means first 2px, 2py, 2pz, again 2px. இங்கே வரும்போது 2px, 2py, 2pz, again 2px. So total electrons 4 plus 4 equal to 8 electrons. So 2pz sigma means there are presence of only one subshell, first electron, second electron. From here there are two subshell, first electron, second electron, third electron, fourth electron. From here first electron, second electron. So now you can calculate the total number of electrons bonding molecular without star 2, 4, 6, 8. So now you can calculate bond order equal to 8 minus antibonding molecular orbital star 2 plus 1, 3 plus 1, 4. 4 divided by 2 is equal to 4 by 2 equal to 2. So the bond nature is O double bond O. Presence of unpaired electron. So it is a paramagnetic nature. ஸோ இதனுடைய சீக்வென்ஸ் ஆர்டர் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது பார்த்துருப்பீங்க சிக்மா 1s. ஸோ டோட்டலாக ஈக்குவலாக இருக்கனால விட்டுட்டோம். சிக்மா 2s, இந்த ரெண்டு 2s ஆர்பிட்டாலும் சேர்ந்து சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, தென் sigma 2pz, then pi 2px, pi 2py, then pi star 2px and pi star 2py, then finally sigma star 2pz. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதே போல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்மோஸ்ட் 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ பழைய மெத்தடில் 5 மார்க்கில் கேட்டுட்ருந்தாங்க. பட் இப்போ வந்து 3 மார்க்ஸ் ஆர்பிட்டால் டயக்ராம் ட்ரா பண்ணுற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யூ கேன் கவுண்ட். அப்போ கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார் நைட்ரஜன் அப்படின்னா நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் இஸ் 7. அப்போ நைட்ரஜன் மாலிகுல்னு வரும்போது 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே போல் ஆக்சிஜன் மாலிகுல் வரும்போது த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் எவ்வளோ இருக்கும், அது ஆக்சிஜனில் அட்டாமிக் நம்பர் இஸ் 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் மஸ்ட் பி ப்ரெசன்ட். 16 எலக்ட்ரான் வரும்போது அதனுடைய பாண்ட் ஆர்டர் 2ஆக இருக்கும். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் 2, 3, 15 இருந்தால் இதிலேருந்து 0.5 குறைக்கிறோம் 2.5, 16 மீன்ஸ் 2.0, then 17 means இதிலேருந்து 1.5, 18 means 1.0, 19 means 0.5, 20 means 0. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா 14லேருந்து 13 வரும்போது 2.5, 12 வரும்போது 2.0, 11 வரும்போது 1.5, அப்படியே 0.5 டிக்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 10 வரும்போது 1, 9 வரும்போது 0.5 அண்ட் 8 வரும்போது 0. இப்போ 8க்கும் கம்மியாக வரும்போது நம்மளுக்கு 0.5, 1 அப்படின்ற அளவுக்கு மட்டும் இருந்த போதும். நீங்கள் 3 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இங்கேருந்து வரும்போது 0லேருந்து 0.5, 1, எகைன் 0.5, 0, 0.5 இன்க்ரீஸ் பண்ணுறோம். எப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக உங்களுக்கு 0 எலக்ட்ரான் அப்படின்னு வரும்போது த பாண்ட் ஆர்டர் இஸ் ஆல்சோ 0. அப்போ பாண்ட் ஆர்டர் 0 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதெல்லாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்? Atomic number 0 that does not exist. That's not a matter. Atomic number, not atomic number. Total number of electrons 4 electrons like beryllium அந்த மாதிரி இருந்தால் 0. அடுத்து இங்கே பார்ப்போம், ஹீலியத்துக்கு 4 எலக்ட்ரான்ஸ் 0, பெரிலியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் 0. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு கடைசியாக வரும்போது நம்மளுக்கு நியானில் 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 0. அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கணும். கிராஃப் மாதிரி போடுறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3. அப்போ இங்கேருந்து ஒரு பீக் அந்த 14 வரைக்கும் கொடுக்கணும். திரும்ப 14லேருந்து என்ன பண்ண அப்படின்னா சின்னதாக ஒரு பீக் கொடுக்கணும் கீழே வரைக்கும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 0லேருந்து 20 ஸ்டார்ட் பண்ணணும். மாற்றி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9 அண்ட் 8. இதுக்கப்புறம் நீங்கள் மேலே வரைக்கும் கொடுக்கக்கூடாது பீக். எது வரைக்கும் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1 வர வரைக்கும். அப்போ 3 லைன்ஸ் மட்டும் ஒரு எம் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அப்போ எம் மாதிரினா இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு வரணும். இப்படி வரும் 6, இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரணும்.
நீங்கள் இந்த பக்கம் வந்து கொடுத்துக்கூடாது. அப்போ 8லேருந்து 7, 7லேருந்து 6, 6லேருந்து 5, 5 degrees is 4, அப்புறம் 3, 2, 1, 0. அப்போ என்ன பண்ணுது, இங்கேருந்து பாண்ட் ஆர்டர் 0.5லேருந்து 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதா. திரும்பவும் இங்கேருந்து இப்படி வரீங்க, ரைட் சைடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் ஆகுது, எகைன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 8 வரும்போது 0 ஆகி போயிடும். திரும்பவும் 6 வரைக்கும் போகும்போது நம்மளுக்கு மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ 6 வரும்போது 0, 0.5, 1 ஆகிடும். திரும்பவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது 0.5, 0 டிக்ரீஸ் ஆகிடும். எகைன் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். 0.5, 1 இன்க்ரீஸ் ஆகும். திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். 1, 0 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸு. இது வந்து நீங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உங்களுக்கு கொஷின்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது அந்த கொஷின் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். The question number 1. Question number 1. The molecular orbital with least energy is. The molecular orbital with least energy is. Option A sigma 1s, option B sigma star 1s, option C pi 2px, option D pi star 2py. Okay. Then question number 2. Which of the following molecules cannot form? Which of the following molecules cannot form? அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் மாலிகூல், ஆப்ஷன் பி ஹீலியம் மாலிகூல், ஆப்ஷன் சி நைட்ரஜன் மாலிகூல், option D O2 molecule. I repeat the same question. Question number 2. Which of the following molecules cannot form? Option A H2 molecule, option B He2 molecule, option C N2 molecule, option D O2 molecule. Then question number 3. Among nitrogen molecule, lithium molecule and hydrogen molecule, the relatively more stable molecule in terms of a bond order வச்சு சொல்லணும். Among, I repeat that question, among nitrogen, lithium and hydrogen molecule, the relatively more stable molecule in terms of a bond order is. Option A lithium molecule, option B hydrogen molecule, option C hydrogen molecule, option D helium molecule. The next one is the bond order of hydrogen molecule is. The bond order of hydrogen molecule is. Option A 0, option B 0.5, option C 1, option D 2.0. So next question. Next question is, in a bonding molecular, in a molecule, when number of bonding molecular orbital is 8 electrons, antibonding molecular orbital contains 2 electrons, then the bond order is. I repeat the same question. In a molecule, it contains the number of bonding molecular orbital is 8. The antibonding molecular orbital is 2. Then the bond order is option A 3, option B 4, option C 2.5, option D 2. Option A 3, option B 4, option C 2.5, option D 2. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கொஷின்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அது நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ போட்டிருப்போம், 5 ரூபாய் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி. இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நீட், ஜேஇஇ, 11th and 12th டியூஷனுக்கு அது யூஸ் ஆகிடும்.
ஸோ சேம் கைண்ட் பார்த்தோம்னா இது எல்லாமே ஆன்லைன் பேசிஸில் தான் போகும். இதை நீங்கள் வேணால் ஒரு டெமோ கிளாஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் டெமோ கிளாஸ் 3 டெமோ கிளாஸஸ் அனுப்புவோம். பர் டே 5 ருபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் 150 ருபீஸ் என்ன அப்படின்னா சென்ட் பண்ணிடணும். இன்கேஸ் 31 டேஸாக இருந்தால் 155 ருபீஸ் கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் நானாக இருப்பேன், கூட இன்னொரு நம்பர் அட்மினாக இருக்கும். ஸோ சேம் கைண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுள் மீட் வாயிலாக உங்களுக்கு எல்லா கிளாஸும் நடக்கும். பட் இந்த 4 கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 4 கிளாஸஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 5 ருபீஸ் பர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நடத்துவோம். பட் இப்போ நம்ம டெமோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அடுத்து விஎஸ் சிபிஆர் தியரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டைபோல் மூமெண்ட் இந்த மாதிரி 2-3 கிளாஸ், வேலன்ஸ் பாண்ட் தியரி இப்படி இருக்கும். அப்புறம் ப்ராப்பராக கிளாஸ் வந்து நம்ம ஆஃப்டர் த கம்ப்ளீட் த 12th எக்ஸாமினேஷன் மேபி ரிவிஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி வேண்டும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ கொடுத்துருப்போம், அதனுடைய லிங்க் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விட்டால் போதும். அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6379918562 6379918562 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீட் அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் அது கொடுப்போம். பட் இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றபடிக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி நம்ம எடுக்க மாட்டோம். ஒன்லி கெமிஸ்ட்ரி மட்டும் இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தப்பனா இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம், நீங்கள் காப்பி பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி இல்லாட்டி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். பட் அதனுடைய ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வந்து தேவையானது எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் 150 ருபீஸ் பர் மந்த். அப்படி கவுண்ட் பண்ணும்போது 5 ருபீஸ் பர் டே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, டைம் எக்ஸிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் பக்கம் வந்தாச்சு. ஸோ வில் சி அகைன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கொடுத்துருக்கக்கூடிய 5 to 6 கொஷின்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு 1 மார்க்காக கொடுத்துருப்பேன். அந்த ஆப்ஷனோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வில் சி அகைன். தேங்க்யூ.